வணக்கம் குடிநாட்டு நேயர்களே, நான் உங்கள் குடில் கார்த்திக் பேசிகிட்டு இருக்கேன். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? WHO வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷனே இன்றைக்கி அது ஒரு பேண்டமிக் டிசீஸ், அதாவது பரவலாக மக்கள் மத்தியில் உலக அளவில் சீக்கிரமாக பரவக்கூடிய ஒரு வியாதியாக இன்றைக்கி அது அறிவிச்சிருக்காங்க. ஸோ அது இன்னும் மக்கள் மத்தியில் பயமும் பீதியும் அதிகரிச்சிருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா அத்தியாவசிய பொருட்களான சானிடைசரு, ஹேண்ட் டிஷ்யூ, இல்லை டாய்லெட் ரோல்ஸ், இது எல்லாமே மக்கள் ஸ்டாக் பைலிங், அதாவது தனக்கு தானே தீர்ந்து போயிருமோ அப்படிங்கிற பயத்தில் எல்லாமே தானே எடுத்துக்கொள்வது. இந்த கொரோனா வைரஸோட கிருமிகள் எப்படி பாகுபாடு இல்லாமல் பல மக்களுக்கு பரவுதோ, அதே மாதிரி நம்மளும் நம்ம தவிர்க்கணும் அப்படின்னா நம்ம மட்டும் டிஷ்யூ பேப்பரையும் சானிடைசரையும் நம்ம மட்டும் யூஸ் பண்ணால் பத்தாது. இன்றைக்கி ஆல்கஹால் பேஸ்ட் சானிடைசர், இதுக்கு என்ன தேவையான பொருட்கள் அப்படின்னு பார்க்க வேண்டியது. முதலாவதாக ரப்பிங் ஆல்கஹால், அதாவது அடிபட்டா டிஸ்இன்ஃபெக்ட், அதாவது இன்ஃபெக்ஷன் ஆகாமல் இருக்கிறதுக்காக ஒரு ரப்பிங் ஆல்கஹால் மாதிரி ஒன்று யூஸ் பண்ணுவாங்க. அது நம்ம ஃபார்மசிலேயே நிறைய கிடைக்கும். யூகேல இருக்கிற ஃபார்மசியில் ஈஸியாக கிடைக்க போகிறது சர்ஜிக்கல் ஸ்பிரிட். ரெண்டாவது 100% நேச்சுரலான ஆலிவேரா ஜெல், அதை நம்ம எடுத்துக்கணும். மூணாவதாக இருக்கிற பொருள் எசென்ஷியல் ஆயில்ஸ். எசென்ஷியல் ஆயில் என்னென்னா இப்போது நறுமணத்துக்காக ஒரு வாசத்துக்காக அதை யூஸ் பண்ணுறது. நீங்கள் கடையில் ஈஸியாக கிடைக்கும். எசென்ஷியல் ஆயில்னு கேட்டாவே கடையில் கிடைக்கும். பல வகை இருக்குது. பெப்பர்மெண்ட்டு, லாவெண்டரு, இல்லை சினமன் ஸ்டிக், இதெல்லாம் இருக்குது. நான் இன்றைக்கி வாங்கினது பெப்பர்மெண்ட். ரொம்ப சிம்பிளான இது மூணு பொருட்கள் தான் நம்மளுக்கு தேவை. அதுக்கு மேலே கலக்கிறதுக்கு கப்பு, ஒரு ஸ்பூனு, ஸோ ஊற்றி வைக்கிறதுக்கு ஒரு டப்பா, இதெல்லாம் தான் மற்ற பொருட்கள். நம்ம இப்போ 15 ml சானிடைசரை நம்ம க்ரியேட் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு 5 ml டீஸ்பூனை நான் எடுத்துருக்கேன். எவ்வளோ ஊற்றணும்? 3 2 பங்குனா 10 ml லிக்விடை நான் இங்கே ஊற்றணும். அப்போது இதில் 2 ஸ்பூன் நான் ஊற்ற போகிறேன். சொல்யூஷனை நான் உள்ளே போட்டிருக்கேன். இப்போ அடுத்தது ஆலிவேரா ஜெல். ஆலிவேரா ஜெல் 3 1 பங்கு, அதாவது 15 ml இது நம்ம ப்ரிப்பேர் பண்ணுறதுனால ஏற்கனவே 2 பங்குக்கான ஸ்பிரிட்டை நம்ம ஊற்றியாச்சு. இப்போது 1 பங்குக்கான ஆலிவேரா ஜெல்லை நம்ம யூஸ் பண்ண போகிறோம். கூடவோ குறைச்சலோ போட்டிங்கன்னா பயப்பட தேவையில்லை. ஸ்பிரிட் அதிகமாக போயிடுச்சுன்னா லிக்விட் ரொம்ப தண்ணியாக போயிடும். ரொம்ப கெட்டியாக வேணும்னா ஆலிவேரா ஜெல் அதிகமாக போகும். இப்போ நீங்கள் கலக்கும் போதே தெரியும், நல்ல வாசனை வரும். ஸ்பிரிட் வாசனை பயங்கரமாக வரும். ஸோ இந்த ஸ்பிரிட் வாசனம் இல்லாமல் இருக்கிறதுக்கு தான் நம்ம என்ன பண்ணுவோம்னா அந்த எசென்ஷியல் ஆயிலை நம்ம ஊற்ற போகிறோம். எசென்ஷியல் ஆயில் ஊற்றாமே இருக்கலாமா அப்படின்னா இருக்கலாம். ஆனால் அந்த வாசனை உங்களுக்கு ஒத்துக்கொள்ள போக முடிஞ்சால் ஓகே தான். அப்படி இல்லைன்னா நம்மளுக்கு பெர்ஃப்யூம் ஆட் பண்ணுற மாதிரி தான் எந்த வாசனை திரவியம் நம்ம யூஸ் பண்ணலாம். இப்போதைக்கு எசென்ஷியல் ஆயிலான பெப்பர்மெண்ட்டை நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ஸோ வாசனை எவ்வளோ வேணுமோ அவ்வளோ போடலாம். ஸோ அதனால தான் 8 நீங்கள் இந்த ஆல்கஹால் ஸ்பிரிட் இருக்குது பார்த்தீங்களா, இதுவே தானாக நீங்கள் டைரெக்டாக அதை யூஸ் பண்ணலாம். ஆனால் என்ன ஆகுன்னா ட்ரை ஸ்கின் ரொம்ப வரன்னு போயிடும். இல்லை கொஞ்சம் கெமிக்கல் எஃபெக்ட்னால கொஞ்சம் சென்சிட்டிவான ஸ்கின் கொஞ்சம் இதாகும். அதுக்கு தான் ஆலிவேரா ஜெல்லு அந்த ஒரு எக்ஸ்ட்ரா சூதனிங் எஃபெக்ட்டு கொஞ்சம் நல்லா தன்மையாக இருக்கணும். அப்படிங்கிறதுக்காக தான் நம்ம அதை ஆலிவேரா ஜெல்லோடு யூஸ் பண்ணுறது ரொம்ப நல்லது. ஸோ இன்னும் கலக்கிறதுக்காக நம்ம சிம்பிளாக என்ன பண்ணால் அதனால தான் பாட்டிலில் போட்டேன். இந்த பாட்டிலில் போட்டேன், டிரான்ஸ்பரண்ட் பாட்டிலில் போட்டேன். ஸோ நமக்கு நல்லா குலுக்கிக்கலாம். பார்த்தீங்கன்னாவே தெரியும், நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. ஸோ இந்த மாதிரி ஒரு குட்டி ட்ராவலுக்கு போகும்போது அது மாதிரி ஒரு குட்டி பாட்டில் இல்லை, அந்த மாதிரி ஸ்குவீஸ் பண்ணுற மாதிரி ஒரு பாட்டில் இருக்கும். ஸோ நீங்கள் இது ஓப்பன் பண்ணிங்கன்னா ஸ்குவீஸ் பண்ணி யூஸ் பண்ணுறதுக்கான, பயணிக்கும் போது யூஸ் பண்ணுறதுக்கான பாட்டில் கிடைக்கும். அந்த மாதிரி உங்களுக்கு தேவையான அளவு ஒரு பாட்டில் வாங்கிக்கோங்க. ஏன்னா தேவையான அளவு எவ்வளோ கலந்துருக்கீங்களோ அது ஃபில் பண்ணுறதுக்காக. அதிகமாக போச்சுன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீங்கள் கண்டெய்னர்லேயே வச்சுட்டு பிறகு கூட யூஸ் பண்ணிக்கலாம். அது ஒன்றும் கெட்டுலாம் போகாது, ஏன்னா ஸ்பிரிட் தான் இருக்குது அதில். ஸோ இப்போ நம்ம ஏற்கனவே நம்ம யூஸ் பண்ணியிருக்கிறத அந்த இதில் நம்ம போட்டு ஊற்றி பத்திரமா வச்சுக்கலாம். ஒவ்வொருத்தரையும் யூஸ் பண்ணும்போது ஷேக் பண்ணுறதுனா பண்ணிக்கோங்க, அது ஒன்றுமே பிரச்சனை இல்லை. ஓகேங்களா? நல்லா கலந்து நல்லா இருக்குது. ஓகேங்களா? ஸோ இவ்வளோ தான். இதுதான் ஆல்கஹாலிக் சானிடைசர். இப்போ இந்த சானிடைசரை நம்ம நம்மளே கையில் ஊற்றி எவ்வளோ வேணுமோ கையில் ஊற்றி பண்ணிக்கலாம். இது பார்த்தீங்களா
ஒன்றும் எல்லாம் வடவடன்னு இல்லாமல் எல்லாம் சரியாக போயிடுச்சு. எந்த ஒரு பெரிய துர்நாற்றமும் இல்லை, எந்த ஒரு ஆல்கஹால் காட்டும் கிடையாது. சானிடைசர் எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். மிக முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா வந்து நீங்கள் சோப்பு தண்ணி இருந்துச்சுன்னா அதுதான் நீங்கள் பயன்படுத்தணும். அதுதான் வந்து இயல்பான முறை. அப்படி சோப்பும் தண்ணியும் இல்லாத பட்சத்தில் ஹேண்ட் சானிடைசர், கடையில் கிடைக்கிற ஹேண்ட் சானிடைசர் வாங்கி உபயோகப்படுத்துங்க. அப்படியும் அது கிடைக்கலனா தான் வந்து இந்த ஒரு செயல்முறைகளை நீங்கள் வீட்டில் செஞ்சு இதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதுவும் விட மிக முக்கியமான எச்சரிக்கை என்னன்னா வந்து அடல்ட் சூப்பர்விஷன், அதாவது 18 வயசுக்கு மேலே இருக்கிறவங்களோட வயது உள்ளவங்களோட கண் பார்வையில் தான் இதை பண்ணணும். குழந்தைகள் யாரையும் வந்து இதை பண்ணுறதுக்கான அலோவ் பண்ணாதீங்க, அதுக்கான இது இருக்காதீங்க. ஏன்னா அவங்க கண்ணில் வச்சாங்கன்னா கண்ணு எரிச்சல் விட்டுறதுக்கான வாய்ப்பு உண்டு. மற்றும் வந்து நீங்களும் வந்து ஸ்கின் சென்சிட்டிவிட்டி இருந்துச்சுன்னா ஒரு க்ளவுஸ் போட்டுக்கோங்க, அதுவும் வந்து ரொம்ப முக்கியமானது. நன்றி, வணக்கம். குடிலேட்டே நேயர்களே, என்ஜாய் பண்ணிங்களா? இதே மாதிரி நிறைய ப்ரோக்ராம்ஸ் காத்திருக்கு. சப்ஸ்கிரைப் பட்டன் கிளிக் பண்ணுங்கள், பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். உடனுக்குடைய எல்லா அப்டேட்ஸும் உங்கள்கிட்ட வந்து சேரும். அதுவரை உங்களிடமே வந்து விடைபெறுவது உங்கள் குடில் கார்த்திக்.